பாண்டவர்களில் 4ஆம் தலைமுறையை சேர்ந்த மன்னனான ஜனமேஜயன் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் வியாசர் வந்தார். வியாச மகர்ஷியை வரவேற்ற மன்னன் முனிவரிடம் கேட்டார். நீங்கள் திரிகால ஞானி தானே. தாங்கள் நினைத்தால் குருக்ஷேத்திர யுத்தம் வராமல் தடுத்திருக்கலாமே என்றான். நடப்பது நடந்தே தீரும் என்றார் வியாசர். பலமுறை இந்த கேள்வியை கேட்டதும் கோபமடைந்த வியாசர் இனி 10 நாளுக்குள்ளே பிரம்மஹத்யா பாபம் உனக்கு வரப்போகிறது. பிரம்மஹத்யா பாபம் என்றால் பிராமணனை கொன்ற பாவம். முடிந்தால் தடுத்துப்பார் என்றார். கவலையடைந்த மன்னன் பெரிய யாகம் செய்ய ஆரம்பித்தான். ரொம்ப புகழ்பெற்ற வயதான முனிவர் தலைமையில் ஹோமம் நடந்தது. இரவு பகலாக ஹோமம் நடக்க 9ஆம் நாள் நடு இரவில் வயசான முனிவர் உறங்கி போக அவர் கை மட்டும் நெய் வீட்டுக்கொண்டிருந்தது ஹோமகுண்டத்தில். பதற்றமடைந்த மன்னன் தர்பை புல்லால் அவர் முதுகில் குத்த அலறையடித்துக் கொண்டு ஹோமகுண்டத்திற்குள் விழுந்து உயிரே விட்டார். உறங்கும்போது காட்டிற்குள் போனதாகவும் புலி துரத்துவதாகவும் கனவு கண்டுகொண்டிருந்தார் பிராமணன். தர்பையால் மன்னன் குத்த புலி தன்மேல் பாய்ந்ததாக நினைத்து விட்டார். பிரம்மஹத்யா பாபம் இப்போது வந்துவிட்டது. ஜனமேஜயனுக்கு நடப்பது நடந்தே தீரும். நம்மால் தடுக்க முடியாது என்று வேதவியாசர் சொன்னது சரி என்று புரிந்து கொண்டான் மன்னன்.